பிலாத்து இயேசுவுக்கு அதீத தீர்ப்பை வழங்கி அவரை சிலுவை சாவுக்கு கையளிக்கின்றார். தீர்ப்புக்காக பிலாத்துவின் முன் இயேசு தலைமை குருக்களாலும் மூப்பராலும் நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் நிரபராதி என்றாலும் அவருக்கு துணை நிற்க யாரும் இல்லை. எவ்வித பிரச்சனைகளையும் விரும்பாத பிலாத்து தன்னால் ஒன்றும் செய்ய முடியாத காரணத்தால் இயேசுவை சிலுவை சாவுக்கு கையளிக்கிறார். உங்களை பற்றி யாராவது தவறாக புண்படுத்தபடி பேசியதுண்டா? உங்களை பற்றி யாராவது அபாண்டமாக பொய் சொல்லியதுண்டா? அப்படி யாராவது செய்திருந்தால் அந்த நேரத்தில் உங்கள் உள்ளம் எப்படி இருந்ததென உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் மிகவும் பயந்திருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், அல்லது கோபப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இதயத்தை இயேசுவிடம் காட்டுங்கள். உங்கள் இதயத்தில் நடப்பதை இயேசு பார்க்கும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். பின் நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் இதயத்தை இயேசுவின் இதயத்தைப் போல உதவி செய்யும்படி அவரிடம் மன்றாடுங்கள். மேலும் நம் தந்தையாகிய இறைவனின் என்றும் நம்மோடு இருப்பதை நமக்கு நினைவூட்டும்படி இயேசுவிடம் சொல்லுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரிக்க விசுவாசியுடைய ஆன்மாக்களை இரக்கத்தினால் நித்திய சமாளங்களை பாராட்டுகிறாரே. ஆமென். இயேசு இயேசுவின் மீது பாரமான சிலுவையை சுமத்துகிறார். இயேசுவை சாட்டையால் அடித்து துன்புறுத்தி காரை தூக்கி ஏளனம் செய்தது அவர்கள் பாரமான சிலுவையை சுமத்தி நகரத்திலிருந்து கல்வாரியின் கொல்கத்தா மலை நோக்கி நடத்தி சென்றனர். நீங்கள் எப்போதாவது கடினமான செயல்களை செய்ததுண்டா? உங்களை யாராவது எப்போதாவது, குறிப்பாக நீங்கள் நோயுற்ற போது சரியாக நடத்தவில்லையா? சில வேளைகளில் நாம் விரும்புவது போல நம்மை சிலர் நடத்துவதில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் இதயத்தை உற்று நோக்குங்கள். உங்கள் இதயத்தின் நிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். உங்கள் இதயத்தில் நடப்பதை இயேசு பார்க்கும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். பின் நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் இதயத்தை இயேசுவின் இதயத்தை போலாக உதவி செய்யும்படி அவரிடம் மன்றாடுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரிக்க விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய
வானங்களே பார்க்கிறவரே ஆமென் இயேசு இயேசு மனம் உடல் சோர்ந்து தள்ளாடி உடனடியாக தரையில் குப்புறுகிறார். சிலுவையின் பார சுமையால் வலுவந்த இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சிலுவை அவர் தோள்களை அழுத்த, சாலையின் கற்கள் அவரது கால்களை காயப்படுத்துகின்றன. மக்கள் கூட்டம் கூச்சலுக்கு அவரை தள்ள, படை வீரர்கள் அவரை வேகமாக முன்னோக்கி நகர்த்துகின்றனர். இயேசு மிகவும் சோர்வாக இருக்கிறார். விழுந்தால் உழைக்கத்தானே செய்யும். மக்கள் தவறு செய்வது விழுவதற்கு சமம். அந்த நேரத்தில் நம் இதயமும் அந்த வழியை உணர்கிறது. நீங்கள் எப்போதாவது விழுந்ததுண்டால், உங்கள் இதயம் வலித்திருந்தால், அப்போது உங்கள் இதயத்தின் நிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். உங்கள் இதயத்தில் நடப்பதை இயேசு பார்க்கும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். பின் நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் இதயத்தை இயேசுவின் இதயத்தை போலாக உதவி செய்யும்படி அவரிடம் கொண்டாடுங்கள். அங்கு அவர் இருக்கிறார். இயேசு தன் தாயை பார்க்கிறார். தாயை வழியை உணர்ந்துவிட்டார். அந்த வழியை போக அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இருவரும் தந்தை தானே ஆறுதல் படுத்திக் கொள்கின்றனர். நீங்கள் வருகை எவ்வளவு நேரத்தை நினைவு கொள்ளுங்கள். அப்போது உங்கள் இதயத்தை இயேசுவிடம் காட்டுங்கள். உங்கள் இதயத்தை
பார்க்கும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணர்வீர்கள். பின் நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் இதயத்தை இயேசுவின் இதயத்தை போலாக உதவி செய்யும்படி அவரிடம் முன்னாடுகிறது. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். கல்வாரிக்கு செல்லும் வழியில் இயேசுவின் சிலுவையை சுமக்க படை வீரர்கள் ஒருவனை இழுத்து வந்தனர். அவர் சீரோன் ஊரை சார்ந்த சீமோன். அவர் எருசலேமுக்கு சென்று கொண்டிருந்தார். பின் இருவரும் சேர்ந்து சிலுவையை சுமந்தபடி வெகு தூரம் நடந்து சென்றனர். பல காரணங்களுக்காக உதவி செய்வதென்றால் நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். அந்த நேரம் நாம் எதையாவது விரும்பி செய்து கொண்டிருக்கலாம், அல்லது அந்த நபருக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். உங்களின் உதவி நாடி வந்தவருக்கு உதவி செய்யாமல் இருந்த நேரத்தை சற்று எண்ணி பாருங்கள். அப்போதுள்ள உங்கள் இதயத்தின் நிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். உங்கள் இதயத்தில் நடப்பதை இயேசு பார்க்கும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். உன் உதவிக்காக நன்றி என்று இயேசு கூறுவது உங்கள் காதுகளில் ஒலிக்கலாம். பின் நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் இதயத்தை இயேசுவின் இதயத்தை போலாக உதவி செய்யும்படி அவரிடம் மன்றாடுங்கள். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசித்த ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நிச்சயமாக இளைப்பாற கடவுளே. ஆமென். Simone Carpini,
புரிந்து கொண்டாய். உனக்காக மறைந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ரத்தம் வழிந்தோடிய இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறார். வெப்ப மிகுதியால் இயேசு சோர்வுற்று தளர அவரது முகத்தில் வியர்வையும் இரத்தக்கரையும் தூசியும் படர்ந்துள்ளது. அவர் மீது இரக்கம் கொண்ட வெரோனிக்கால் என்ற பெண் கூட்டத்தில் இருந்து வந்து அவரது முகத்தை ஒரு துணியால் துடைக்கிறார். சில வேளைகளில் நீங்கள் செய்த உதவி உங்களுக்கு சிறிதாக தோன்றலாம். தாகத்தில் உள்ளவருக்கு தண்ணீர் கொடுத்தது, வயதானவருக்கு பயிர் சுமந்தது, வருத்தத்தில் உள்ள ஒருவரை பார்த்து ஆறுதல் சொன்னது. நீங்கள் உதவி செய்த போது இருந்த உங்கள் இதயத்தின் நிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். உங்கள் இதயத்தில் நடப்பதை இயேசு பார்க்கும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். அவர் தன் முகத்தை உங்கள் இதயத்தில் பரிசாக பதித்திருப்பதை பாருங்கள். இப்போது உங்கள் இதயம் எவ்வளவு அழகாக உள்ளது. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆன்மாக்களை இறக்கத்தினாலே சமாதானங்களிலே பாரப்படுவது. இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழுகிறார். இரண்டாவது முறையாக இயேசு கீழே விழுகிறார். சிலுவையின் பாரம் அதிகரிக்கிறது. கூட்டத்தில் இருக்கும் படை வீரர்களிடமிருந்தும் வரும் கூச்சல் அவரது நிலையை மோசமாக்குகிறது.
எழுந்திருக்க கடினமாக இருந்தாலும் இயேசு எழுந்து செல்கிறார். ஏதாவது செயல் உங்களுக்கு கடினமாக இருந்ததுண்டா? ஏதாவது செயலை மீண்டும் மீண்டும் தவறாக செய்ததுண்டா? எவ்வளவு முயற்சி செய்தும் அச்செயலில் முன்னேற்றம் எதுவும் காண முடியவில்லையா? அப்போது உங்கள் இதயத்தின் நிலை என்ன? அந்த நிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இரண்டாம் முறை விழுந்தபோது இயேசுவின் நிலைகள் இப்படித்தான் இருந்திருக்கும். உங்கள் இதயத்தில் நடப்பதை இயேசு பார்க்கும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். உங்கள் இதயத்தின் நிலையை அவர் அறிவார். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரகிடவதே. சந்திக்கிறார். பலர் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் சில பெண்கள் மாரடித்துக் கொண்டும் அவருக்காக அழுது கொண்டும் இருந்தனர். அவர் அவர்களை பார்த்து, எருசலேம் மகளே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் படுத்தி மற்றவர்களை குறிப்பாக தங்கள் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளும்படி சொல்கிறார். பல வேளைகளில் நாம் நம்மை பற்றி நம் பிரச்சனைகள் பற்றி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பிறரை பற்றி பிறரது பிரச்சனைகள் பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை. நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே நினைக்கும் போது உங்கள் இதயத்தின் நிலை இல்லை. அப்போது உள்ள உங்கள் இதயத்தின் நிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். உங்கள் இதயத்தில் நடப்பதை இயேசு பார்க்கும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். பின் நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் இதயத்தை இயேசுவின் இதயத்தை போலாக உதவி செய்யும்படி அவரிடம் மன்றாடுங்கள். பிறரை பற்றி மட்டுமே நினைக்கும் இதயம், அதுவே இயேசுவின் இதயம். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசத்துடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரகிடவதே.
இயேசு மூன்றாம் முறை கதவை உள்ளிட்டார். பயணம் மிக கெட்டதாகும். இயேசு மூன்றாம் முறை கதவை உள்ளிட்டார். பயணம் மிக கெட்டதாகவும் கடினமானதாகவும் தெரிகிறது. நம்மீது அவர்கள் வைக்கும் அன்பு அந்த வேதனைகளை நான் தாங்கிக் கொள்கிறது. கடினமாக இருந்தாலும் இயேசு மீண்டும் எழுந்தார். உண்மையில் நாம் ஒரு செயலை கைவிட்டு விடுகிறோம். இவ்வாறு கோபங்களோ நகைப்புகளோ ஏழர்களோ மறைந்து எதையாவது செய்யாமல் மனம் வளர்ந்து போனவர்களார். அப்போது உங்கள் இதயத்தின் நிலையில் இயேசுவிடம் காட்டுங்கள். உங்கள் இதயத்தில் நடப்பதை இயேசு பார்க்கும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். பின் நீங்கள் தயாராக இருக்கும்போது இயேசுவின் உதவிக்காக அவரிடம் ஒன்றாகுங்கள். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. படைவீரர்கள் இயேசுவின் ஆடைகளை 4 பாகங்களாக தங்களுக்குள் பிரித்துக் கொள்கிறார்கள். பின் அவரது அங்கியை எடுத்து அது கீழிருந்து மேலாக தையலின்றி ஒரே துண்டாக இருப்பதால் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு என்று பார்க்க சீட்டு போடுவோம் என்றனர். தன் உடலை மறைக்க ஒரு சிறு துணியுடன் இயேசு கூட்டத்தின் முன் நிற்கிறார். உங்களுக்கு பிடித்த ஒன்றை மற்றவருக்கு கொடுக்க கடினமாக உள்ளதா? சில நேரங்களில் எல்லாவற்றையும் உங்களுக்கே வைத்துக் கொள்வீர்களா? உங்களுக்கு சொந்தமான ஒன்று உங்களுக்கும் மற்றவருக்கும் இடையே பிரச்சனையை உண்டாக்க நீங்கள் அனுமதிப்பீர்களா? இது போன்ற பிரச்சனைகள் வந்த நேரத்தில் நினைவு கூறுங்கள்.
அப்போதுள்ள உங்கள் இதயத்தின் நிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். பின் உங்கள் இதயத்தை இயேசுவின் இதயத்தை போலாக உதவி செய்யும்படி அவரிடம் மன்றாடுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலிருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்களின் வேகத்தினால் இயேசுவாங்களை பாரப்படுவதே. ஆமென். இயேசு இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. யூதரின் அரசன் என்ற குற்றப்பத்திரிகை சிலுவையில் மேல் இருந்தது. அவருடன் 2 நடுவர்களை, ஒருவன் வலப்பக்கமும் மற்றவன் இடப்பக்கமாக சிலுவையில் அறைந்தார்கள். பலர் அவரை கடந்து சென்றனர். சிலர் அவரை பரிகசித்து ஏளனம் செய்தனர். படை வீரர்கள் அவரை சிலுவையில் ஆணியால் அறைந்தபோது அவர் எவ்வளவு கொடிய வேதனையை அனுபவித்திருப்பார். ஆயினும் தம்மை துன்புறுத்தியவர்களை மன்னிக்கும்படி கடவுளிடம் அவர்களுக்காக வேண்டுகிறார். உங்களை ஒருவர் வார்த்தையாலோ செயலாலோ துன்புறுத்தியதுண்டா? அவர்களை மன்னிக்க உங்களுக்கு கடினமாக இருந்ததா? மன்னிப்பு கடினம் என இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீங்கள் அவரிடம் மன்றாடும் போது அவர் உங்கள் மனதை மாற்றி அவர்களை மன்னிக்க இயேசு கற்றுத் தருவார். இயேசு வழியாக நீங்கள் இப்படி செய்தபின் உங்கள் இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என சற்று எண்ணி பாருங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆன்மாக்களின் வேகத்தினால் இயேசுவாங்களை பாரப்படுவதே. ஆமென். இயேசு அன்பு 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 என்று
பொறுத்தீரே. இயேசுநாதர் பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். இயேசுவே ஆராதித்து நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை நச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் நிறைவேற்றிய இயேசு சிலுவையில் உயிர் வெளியிட்டார். இப்போது மதியம் பகல் 3 மணி வரை சூரியன் மறைய இருள் பூமி முழுவதையும் சூழ்ந்து கொண்டது. கோவிலின் திரை இரண்டாக கழிந்தது. அப்பொழுது இயேசு, தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று பலத்த குரலில் எழுப்பி தன் ஆவியை தந்தையிடம் கையளிக்கிறார். நீங்கள் எதையாவது சிறப்பாக செய்ய நினைத்து இன்னும் சிறிது முயன்றிருந்தால் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை செய்திருக்கலாம் என நினைத்ததுண்டா? ஒரு செயலை செய்ய உங்களது கடின முயற்சி இல்லாததால் ஏதேனும் தவறு ஏற்பட்டதுண்டா? அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் இதயத்தின் நிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இயேசு உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். பின் நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் இதயத்தை இயேசுவின் இதயத்தை போலாக்க உதவி செய்யும்படி அவரிடம் மன்றாடுங்கள். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இரண்டாயிரத்தினால் சமாதானங்களை பாராட்டுவது. ஆமென். இயேசு இதற்குமே இந்த உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. இதற்குமே இந்த உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஏதோ செய்த பாவம் யாவையும் இறங்கி பொறுத்தீரே. இயேசுநாதர் பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். இயேசுவே ஆராதித்து நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை நச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. அரிமத்தியாவின் யோசேப்பு இயேசுவின் உடலை எடுத்து அடக்கம் செய்ய பிலாத்திடம் அனுமதி கேட்கிறார். பிலாத்து அவருக்கு அனுமதி கொடுக்க அவரும் சிலுவையில் இருந்து அவரது உடலை இறக்குகிறார். அன்னை மரியாள் உயரத்தை இயேசுவிடம் காட்டி இறந்தவரை பற்றிய உங்கள் எண்ணங்களை இயேசுவிடம் பகிருங்கள். உங்கள் இதயத்தை இயேசு நன்கு அறிந்திருக்கிறார். உங்கள் இதயத்தை இயேசுவிடம் காட்டும்போது அவர் உங்களை அன்பு செய்வதை உணருங்கள். உங்கள் இதயத்தை அவருடைய இதயத்தை போல மாற்ற அவரால் மட்டுமே உதவ முடியும். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இரண்டாயிரத்தினால் சமாதானங்களை பாராட்டுவது. ஆமென். இயேசு வாசத்தின் மழையில் என்னையும் கருதுகிறார்.
இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. யோசேப்பும் நிக்கதோமும் இயேசுவின் உடலை யூத முறைப்படி சுத்தமாக கழுவி நறுமண தைலம் பூசி புது துணியால் போர்த்தி கல்லறையில் அடக்கம் செய்தனர். பின்னர் யாரும் கல்லறையினுள்ளாகவோ சிறிய பிரிவாகவோ இருக்கலாம். ஒருவேளை அது உங்கள் பெரிய மாணவரின் இறப்பாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் இதயத்தின் நிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இயேசு உங்களை அன்பு செய்வதையும் அவர் உங்களோடு இருப்பதையும் துயரமான உங்கள் இதயத்தினுள் அவர் இருப்பதையும் உருவகப்படுத்தி பாருங்கள். தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் தேசமானங்களை பார்க்கப்படுவதே. ஆமென். இயேசு நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே. நான் புதையும் வரை உயிர்காதே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே. நான் புதையும் வரை உயிர்காதே. நான் புதையும் வரை உயிர்காதே. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? வானம் பூமி மலைகள் பிளந்து ஆசைய வன்மலனும் பாவினியே மனம் தேரும் வாவேனோ இரக்கம் என்னும் சொரகாம் திவ்ய இயேசு நாத சுவாமி.